இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோல்டு சேவிங்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கோல்டு வந்து ரேட் ஏறிட்டே இருக்குது. ஆனால் இப்போ ஒரு 1 வீக்காக வந்து ரேட் கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்குது. இருந்தாலும் நம்ம கோல்டு வந்து எப்படியெல்லாம் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரூ. 6725. எது அப்படின்னா 22 கேரட். 22 கேரட் வந்து ரூ. 6725 இன்றைக்கி. ஓகேங்களா? அப்போ நம்மளோட டார்கெட் வந்து என்ன அப்படின்னா, 1 கிராமுக்கு நம்ம டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா பண்ணி வாங்கிடலாம். ஓகே, கரெக்டு தான். இப்போ வந்து எவ்வளோனா ப்ளஸ் வந்து ரூ. 3412 வரும். ஓகேங்களா? இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணுறதுக்கான ஐடியா தான் கொடுத்துருக்கேன். ஒரு நாளைக்கு வந்து ரூ. 112 இல்லைனா 150 கூட வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு ரூ. 150. ஒரு நாளைக்கு ரூ. 150 நம்ம வந்து சேவ் பண்ணணும். ஓகேங்களா? ரூ. 150 சேவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அரை கிராம்ஸ் வந்து நம்ம வந்து கோல்டு காயின் வாங்கலாம். கோல்டு காயினாக வாங்கி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்காதீங்க. கோல்டு காயினாக வாங்கினீங்கன்னா அப்படின்னா கோல்டு காயினாக வாங்கி அரை கிராமாக நம்ம சேமித்தோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், அரை கிராமாக சேமித்து கண்டிப்பாக வந்து ஒரு 2 கிராம் வருது. அரை கிராமாக சேர்த்து நம்ம ஒரு 2 கிராம் சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கொடுத்துட்டு ஒரு மோதிரமோ ஒரு இயரிங்ஸோ எது வேணாலும் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்க முடியும். சிறு சேமிப்பு தான் பெரு வெள்ளமாக இருக்கும். சின்னதாக சேமித்தா தான் ஒரு ரூபாயாக சேமித்தா தான் நம்மளால் சேமித்து லைஃப்பில் வந்து நம்ம நினைக்கிறத வந்து அச்சீவ் பண்ண முடியும். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இந்த தகவல் பிடிச்சிருக்குன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். தகவல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா அதை பற்றியும் சொல்லுங்கள், நான் போடுறேன். தேங்க்யூ.